படம் ஓகே ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். படம் குழந்தைகளோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குது. சந்தானம் அந்த ட்ரூப் இருக்கு இல்லையா, அவங்க காமெடி ட்ரூப் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கதை வந்து ரொம்ப பழசாக இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்குது. ஹீரோயின் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ரொம்ப அருமையான சாங்ஸு, ரொம்ப எல்லாமே சந்தானத்துக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்காங்க. மியூசிக் வேற லெவலில் இருக்கு. மூணு சாங்குமே தெறிக்க விடுறாங்க. டான்ஸ் ஆடலாம் அந்த மாதிரி இருப்பாங்க. இல்ல இது வந்து கதை ரொம்ப பழசா இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். ஃபேமிலி கண்டிப்பா வந்து பார்க்கலாம். சம்மர் என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பாடி எடுத்துட்டு போனாங்களா, அவங்க நல்லா பண்ணிருந்தாங்க. மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் நல்லா இருந்தது. அது வந்து நிறைய காமெடி இருக்கும். இது வந்து கொஞ்சம் மீடியமா காமெடி சீரியஸ் அந்த மாதிரி. நல்லா இருந்துச்சு. சந்தானம் காமெடியா ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது சந்தானம் கொஞ்சம் அப்ப ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. இப்ப கொஞ்சம் பாடி எடுத்து போனது கொஞ்சம் காமெடியா இருந்தது. புரியல. இல்ல ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. காமெடியா அதே காமெடி. ஓகே, ஹீரோயின் கேரக்டர் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஹீரோயின் கேரக்டர் மியூசிக் ஓகே, நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஆடினாங்கல்ல வா வா நல்லா இருந்துச்சு. 8.5 ரேட்டிங் கொடுக்கலாம். அங்கங்க அடல்ட் காமெடி எல்லாம் கம்மி பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபேமிலியா பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இல்ல ஆஸ் யூஷுவல் அவர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி சந்தானம் சார் நடிச்ச படம் எதுவும் நாங்க தியேட்டர்ல வந்து பார்த்தது இல்ல. இந்த படம் பார்த்ததுல நல்லா இருந்துச்சு. ஒர்த்துன்னு சொல்லலாம். ஹீரோயின் கேரக்டர் அவங்களுக்கு டான்ஸ் சரியா வரலன்னு நினைக்கிறேன். பிரியங்கா மோகனன் ஆடுற மாதிரி ஆடி இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. லைக் தேவையில்லாம காமெடிஸ் எல்லாம் எதுவும் இன்சர்ட் பண்ணாம கரெக்டா போயிருந்துச்சு படத்துல. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. இல்ல காமெடி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் படம் நல்லா இருக்குது. தம்பிராமையா ஒரு கேரக்டர் நல்லா இருக்குது. ஹீரோயின் வந்து புது ஹீரோயின், நல்ல ஆக்டிங் நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஃபுல்லா படம் ஃபுல்லாமே என்டர்டெயின்மெண்டா இருந்தது. எல்லா சீன்லயும் எல்லா காமெடி நடிகர்களும் சேர்த்து சிரிக்க வச்சாங்க. இப்ப எல்லா ஹீரோ படங்கள்லயும் சந்தான ஒரு ஆள் வந்து சிங்கிளா நம்மள சிரிக்க வச்சாரு இல்லையா. இந்த படத்துல அவர் படத்துல மத்தவங்க எல்லாம் நான் கண்டுபிடிச்சது, மத்தவங்க எல்லாம் சேர்ந்து பேசுனதுல நாங்க சிரிக்கணும். அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு. ஆனா படம் சூப்பர். ஏன்னா 3 வருஷம் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவர் மனசு தங்கமான மனசு. எனக்கு தெரியும். நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கிறப்ப நாங்க எல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம் விஜய் டிவில. அவர் வந்து கள்ள மிட்டாய் கூட ஒருத்தருக்கு கிடைக்குமான்னு அப்படி கண்ணுக்கு பாப்பாரு. கள்ள மிட்டாய் பாரு, அவனுக்கு ஓரமா இருக்கிறவனுக்கு கிடைக்கல பாரு, கொஞ்சம் பாரமா போய் கொடுத்துருவாடா அப்படின்னு. அதுலயும் ஒரு கண்டென்ட் எடுப்பாரு. ஏன்னா நான் கண்டென்ட் அக்கா வந்து பேசுறதெல்லாம் நம்ம கவுண்டமணி ஐயா, நம்ம சந்தானம் ஓப்பனா சொல்ல. ஏன்னா சந்தானம் என் தம்பி தான், ஓகேவா? அதனால சொல்றேன். அந்த மாதிரி மனசு உள்ளவர். அவரை வந்து கடவுள் விட மாட்டான். அதனாலதான் அவர் விட்டுட்டு போன இந்த காமெடி கோட்டையில ஒருத்தனும் நிலைக்க முடியாது. ஏன்னா இது அவர் கட்டின சொடலமலை சாமி கோட்டை. இது நீ ஏன் போய் சிவன்கிட்ட போய் அழுகாத. இந்த படம் ஓட வைப்பாங்க. படம் நல்லா இருக்குது. நீங்க எடுத்த படத்தை காலையில கூட 1.5 மணி நேரம் லேட்டா தான் நாங்க வந்தோம். எங்களுக்கு ஏன் அந்த நிலைமை? அதனால தயவு செய்து இந்த படம் உங்களுக்கு ஆர்டினரியா தான் போவோம். ஆனா நாங்க ஆர்டினரியா எங்களுக்கு சந்தானம் வேணாம். அளப்பறையான சந்தானம் வேணும், கலப்பறையா சந்தானம் வேணும், ஓகேவா? அந்த மாதிரி உதாரணமா நீங்க வேணும். அதனால ஒரு 50 வருஷம் இன்னும் வந்து அந்த காமெடி கோட்டையில உக்காந்தோம்னா நீங்க வந்து ஜெயிக்கலாம். இப்ப கூட வந்து ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து கூப்பிட்டு நீங்க வந்து கால் ஷீட் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. வேண்டாம், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா காமெடி கோட்டையில தலைவனா இருக்கு, ஓகேவா? ஆக மொத்தம் படம் வந்து சூப்பர். எப்பா ஹீரோயின் எல்லாம் நம்ம பாக்குறதுக்காப்பா வந்தோம். என்னப்பா நீங்க பேசுறீங்க? ஒன்லி கெங்மேக் நம்ம காமெடி சந்தானம் தான், ஓகேவா? எல்லாம் அவருக்கு வந்து இப்ப ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்னா தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் வச்சுக்கிறது இல்லையா, அந்த மாதிரிதான் இதெல்லாம், ஓகேவா? அதான் உண்மை.
சொல்லுங்க. படத்துல என்னக்கா சொல்ல வராங்க? படத்துல என்ன சொல்ல வராங்க? ஊரே சேர்த்து ஒருத்தரை ஏமாத்துறது பத்திலாம் ஊரே சேர்த்து ஒருத்தரை ஏமாத்திடும். அது மாதிரிதான் அவரு அந்த டைலாக் பேசியிருக்காரு இல்லையா, அது மாதிரிதான் இப்ப தமிழ்நாடு ஆகி போயிடுச்சு. அவர் விட்டுட்டு போற அந்த கோட்டையை நம்மளால பிடிக்க முடியல. புரியுதா? அது மாதிரிதான். வேற தம்பி ராமையா செம்ம. ஏன்னா அண்ணன் வந்து எப்பயுமே அந்த கேரக்டர் தான். ஏன்னா நாங்க ரொம்ப வருஷமா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் கூட அவர் கூட ஒரு படம் சர்க்குண அண்ணன் படம் எங்கள் பாட்டன் சொத்து அவர் கூட தான் நான் டிராவல் பண்ணி ஒரு சீன் நடித்தேன். ஒரு படம் ஃபுல்லாக நடித்தேன். அண்ணனோட கேரக்டரே தான். அவரும் தங்க மனசுக்காரு. சந்தானா எந்த அளவுக்கு அவர் தங்கமானவர் என்று நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். யாரும் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றவரு. அதனால தான் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆவரேஜாக இந்த படத்தை நீங்கள் நடித்தாலும் நீங்கள் அல்டிமேட் கிங்கு மாதிரி, அதாவது அந்த காமெடி கிங்ல நீங்கள் தலைவனாக வரணும். இன்னும் ஒரு 50 வருஷம் சினிமாவை காப்பாற்றி விட்டுட்டு போங்க. ஓகேவா? காமெடி அவருக்கு ஒரே ஒரு சின்னதாக வெந்து தெரிஞ்சதுக்காது இங்க வந்து ஓடுன்றாரு. அது ஒன்னே ஒரு டைலாக் தான், வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் கேரக்டர் கொடுக்கல. ஓரளவுக்கு ஒரு 2-3 சீனுக்கு வராரு, அவ்வளவுதான். சேசு சூப்பர்ப்பா. ஐயோ என் தங்க பிள்ளை தாயிர பிள்ளை, இவ்வளவு சீக்கிரத்துலயா நீ போகணும், என்னால தாங்க முடியலப்பா. அதை பார்க்க காமெடி அவரு பண்ணா கூட அவரு இறந்து போயிட்டாருதான் மைண்ட்ல வருது ஒழிய, அந்த மாதிரி ஒரு காமெடி எல்லாம் நம்ம இழந்திருக்க கூடாது. உண்மை அதான். ஏதோ 10 லட்சம் ரூபாய் இல்லைன்றதால போயிட்டேன்றாங்க. அது என்ன உண்மையா பொய்யா தெரியல. இருந்தாலும் நம்ம ஒரு சேசுவை நம்ம இழந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா, நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பரா பண்ணியிருந்தாரு. வாட்ச்மேனா வந்திருக்காரு, கலக்கி எடுத்துட்டாரு. ஆமா, இந்த மாதிரி அந்த டபுள் அந்த தம்பி வந்து உண்மையாலுமே நான் சிறப்பா பேசுறேன். எப்பா நீ எப்படிப்பா டெத்தாவும் நடிச்ச உண்மையாவும் நடிச்ச, நல்லா நடிச்சிருக்கப்பா. நீ நல்ல இன்னும் பெரிய லெவலுக்கு எல்லா நடிகரோடையும் நல்லா வரணுயா. செம்மையா நடிச்சிருந்தாரு. டெத் மேட்டர் ஒண்ணு நல்லா வந்து வருவாரு. ஆமா, சூப்பரா பாட்டு 2 பார்த்து குத்துன்னு குத்துறாங்க, வெட்டுன்னு வெட்டுறாங்க. அவர்கிட்ட இருக்கிற சரக்கை வெட்டு நீ இறக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம இன்னும் இருக்கிற சரக்கை புடுக்குவோம். ஓகேவா? நம்ம இடத்துக்கு வரட்டும். அவர் எப்படி போனாரோ அப்படியே வரட்டும். விஜய் டிவிலாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்து கண்டென்ட் சீதையில, அந்த கண்டென்ட் சீதையே நான் ஒரு 3 வட்டம் பார்த்தப்பா கமலா தியேட்டர்ல. வீரம் படத்தை அந்த ஏகேக்காக 5 வட்டம் பார்த்தேன்னா, நம்ம சந்தானத்துக்காக அன்மேரிட் அசோசியேஷன்ல என்னையும் ஒரு மெம்பரா சேர்த்துக்கன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருப்பாரு. உண்மையாலுமே சொல்றேன், அந்த காமெடி எல்லாம் செத்து போச்சியா. அவர் போனவனே 5 வட்டம் அவருக்காக, 5 வட்டம் நம்ம தலைக்காக பார்த்தேன். ஓகேவா? அதனால நமக்கு பழைய சந்தானமா வந்துடுங்க. எங்கேயும் போய் உட்காந்து அழுவாதீங்க. நீங்க சொடலமலை சாமினா யாருன்னு தெரியல உங்களுக்கு, தெக்க போய் கேட்டு பாருங்க. அந்த மாதிரி நான் சிவன் தான் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா நான் தோத்து போயிட்டேன். அதான் கடன் வாங்கி சாவாதவன் கரண்ட் அடிச்சாடா சாவ போற அப்படின்னு பாரு. ஊரே ஒருத்தரை ஏமாத்துன்னு கேள்வி இருக்கு. அதாவது ஊரையே ஒருத்தர் ஏமாத்துவான்றது ஒரு பேர் இருக்கும். ஆனா ஊரே சேர்ந்து என்னை ஏமாத்தி விட்டீங்களாடான்னு கல்யாண சீட்ல பொண்ணை காட்டி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது ஒரு கண்டென்ட் இருக்கு. மச்சான்லாம் ரொம்ப அளப்பற படத்தா போயிட்டு இருக்கு. அதுங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பெரியதா இல்லை. நம்ம ஐயா அண்ணன் சொன்ன மாதிரி காடையை பொறிச்சு கல்லால வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாரு பாரு, அந்த மாதிரிதான் இருந்துச்சு அவங்க நடிப்பு. ஓகேவா? அது மாதிரி நம்ம வந்து அவரு சொல்லுவாரு, அண்ணன் வந்து சொல்லுவாரு, அது சாப்பிட்டுட்டு போடான்னு ஆர்டர் போட்டா அம்மா, என்ன ஆர்டர் போட்டதை சாப்பிட்டு போடானா சும்மா ஒய்ஃபு அப்படின்னு பாரு. அந்த பழைய சந்தானமா நமக்கு வரணும். ஓகேவா? 6 மாசமா 6 வருஷமா ஒரு ஹிட்டு கூட நம்மளால இமாலய ஹிட்டு கொடுக்க முடியல. ஆனா அந்த இடம் வந்து சும்மாவே இருக்குது. இன்னும் நீங்க ஒரு 6 மாசத்துக்குள்ள நம்ம அந்த ஹிமாலயா ஹிட்டை கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் என்னோட ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.